பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மக்களே, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மக்களே. மர்மோலே பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அமிர்தா பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மீனுக்குட்டி பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். எப்பயும் போல சந்தோஷமா இரு. ஹாப்பி பர்த்டே மை டியர் சிஸ்டர். ஹாப்பி பர்த்டே அண்ணி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன மீனுக்குட்டி சந்தோஷமா? உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காவா அத்தை? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல இந்த மாதிரி உங்க கூட எல்லாம் சேர்ந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணி. ஆமா, என் மவ படிக்கும் போது அங்கே தானே இருந்தா. எத்தனை வருஷம் ஆச்சு என் மவ பிறந்த நாள் இப்படி கொண்டாடி. கவலையே படாதீங்கப்பா, இனிமே வருஷம் வருஷம் இதே மாதிரி உங்க கூட எல்லார் கூடயும் சேர்ந்துதான் என்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுவேன். சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா விக்ரம் கூட இல்லாதது ரொம்ப வருத்தமாவும் இருக்கு. அவன் கூட இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல. உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன்டா. அது மட்டும் இல்லாம உனக்காக ரொம்பவே வெயிட் பண்றேன். இப்போ கூட என் முன்னாடி வந்து நின்ற மாட்டியா, எனக்கு விஷ் பண்ண மாட்டியான்னு ஏக்கமா இருக்குடா. பாத்தியா இத்தனை நாள் இல்லாம கரெக்டா என்னோட பர்த்டே அப்ப உனக்கு முக்கியமான மீட்டிங் சொல்லி நீ பட்டுக்கும் போயிட்ட. ஆனா நான் இங்க உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். இங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, நானும் சந்தோஷமா தான் இருக்கேன். ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு ஏக்கண்டா. நீயும் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. ப்ளீஸ்டா விக்ரம், இது நடக்காதுதான், இருந்தாலும் ஆசையாகவும் ஏக்கமாகவும் இருக்குடா. இப்போ நீ என் கண்ணு முன்னாடி வந்து நின்ற மாட்டியான்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, நீ தான் ரொம்ப தூரத்தில் இருக்கே, வர முடியாது. என்ன நீ யாரையோ எதிர்பார்க்குற மாதிரி இருக்கு? அப்படிலாம் இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கனா. இதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி ஷாக்காக நிற்கிறேன். ஓ அப்படி, ஓகே ஓகே. கேக்கை வெட்டினீங்கன்னா நாங்கள் எல்லாரும் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு கேக்கை சாப்பிட்டுட்டு சீக்கிரத்தில் போய் தூங்குவோம். கடைசியாக ஒரு டைம் கேட்குறேன், வரமாட்டியா? என்னைக்காவது என் பிறந்த நாள்ல இப்படி கொண்டாடி இருக்கீங்களா? நீலாம் ஏன் பிறந்த நான் யோசிச்சுட்டு இருக்க, உனக்கு பிறந்த நாள் வேற கொண்டாடுறாங்க. மா அட அவர் இருக்காரு, எப்ப பார்த்தாலும் என் பிள்ளை ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே. என் தங்க ராசா, இந்த கருப்பு தங்கத்தை பெத்தெடுக்க நான் எம்புடு கஷ்டப்பட்டேன், எவ்வளவு ஆசையா இருந்தேன். ஆமா ஆமா, கருப்பு தங்கம். மா ஏமா என்ன கருப்பா பெத்த? இந்த நேரத்துல யாரு? கௌதம் போய் யாருன்னு பாரு. சரிங்க தத்தா. விக்ரம், விக்ரம் அதான் இருக்கணும். அட மாமா நீங்களா? நான் நினைச்ச மாதிரி விக்ரம் வந்துட்டான். எனக்கு தெரியும்டா நீ வருவேன்னு என் மனசு சொன்னுச்சு. நான் நினைச்ச மாதிரியே வந்துட்ட. ஐயோ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா. ஏதோ மீட்டிங்கு வெளியூருக்கு போகணும் வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தான். கரெக்டா பொண்டாட்டி பிறந்த நாளைக்கு வந்துட்டானே. என்னப்பா என் மகனை என்ன நினைச்சீங்க? பொண்டாட்டி பிறந்த நாளைக்கு வேலையா முக்கியம் அதானே? அண்ணா வாண்ணா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? டேய் அப்படியே தெரியாத மாதிரி கேட்பான். இன்னைக்கு மீனுக்குட்டிக்கு பிறந்த நாள் இல்லடா, அதான் எல்லாரும் கேக் வெட்டுறோம். ஓ அப்படியா? காட்டான் அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறான் பாரு. இவனுக்கு என் பர்த்டே அப்படியே தெரியவே தெரியாது. வருஷம் தவறாம எனக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுவான். இப்ப நான் பக்கத்திலே இருக்கேன், ஆனா இவனுக்கு என்னோட பர்த்டே ஞாபகம் இல்ல. இதை நான் நம்பணும். எனக்கு தெரியும்டா நீ எனக்காக தான் வந்திருக்க. எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா. பிளே இப்படி கேக்கே பார்த்துட்டு இருந்தா சீக்கிரம் வெட்டு, சாப்பிட்டு தூங்க வேணாமா? என் பேரனுக்கு அம்புட்டு அவசரம் கேக்குதுங்க. மகளே என்ன பார்த்துட்டு நிக்க, கேக்கு வெட்ட. சரிங்க தாத்தா. சரிங்க பாட்டி. விக்ரம் தேங்க்ஸ். என்ன தேங்க்ஸ் சொல்றான்? விஷ் பண்ணணும் தானே, விஷ் பண்ணாம தேங்க்ஸ் சொல்றான். ஒருவேளை எல்லாரும் இருக்காங்கங்கிறதுக்காக தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டானோ? சரி, எப்படி ரூமுக்கு போனதும் கிஃப்ட் கொடுப்பான், அப்புறம் விஷும் பண்ணுவான், எனக்கு தெரியும். சரி சரி, இங்கே வேண்டாம், நம்ம ரூம்ல போய் செலிப்ரேட் பண்ணலாம். எப்பயுமே ரெண்டு பேரும் சந்தோஷமா சந்தோஷமா புருஷன் பொண்டாட்டி இந்த வீட்டில் வாழணும். இந்த பாட்டிக்கு அது மட்டும்தான். மச்சன பார்த்து
என்னத்துக்கு புடவைய காய வச்சுட்டு உட்காந்துருக்க? ஆ ஒன்றும் இல்லையே, சும்மாதான். ம், ஏன் உனக்கு தூக்கம் வரலையா? தூங்க வேண்டியதானே? இங்க நின்னுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. ஆமா, நீ எதையாவது மறந்துட்டியா? மறந்துட்டியாவா? நான் என்ன மறக்கணும்? ஒன்றும் இல்லையே, ஏன்? இல்லை, நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. நீ ஏதோ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஏ செப்பமுக்கி, என்ன உளறிட்டு இருக்க? நான் என்ன மறந்தேன்? நான் எதையும் மறக்கல. ஆ இல்லடா, நீ நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. நீ மறந்துட்ட. நீ நல்லா ஞாபகப்படுத்து. ஆ, நான் என்ன மறந்தேன்? ம், நல்லா யோசி, நல்லா யோசி, ஞாபகம் வரும். ஏ எதுவும் ஞாபகம்லாம் இல்லை. நான் எதையும் மறக்கல. சரி, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? உன்கிட்ட சொல்ல என்ன இருக்கு? சரி, ஏதாவது எனக்கு கொடுக்கணுமா? அடியே, நானே டயர்ட்ல வந்திருக்கேன். கொடுக்கணுமா சொல்லணுமான்ட்டு கடுப்பேத்திட்டு இருக்க. ஓடி போய் தூங்குடி. திடீர் நல்லா யோசிச்சு பாருடா. என்கிட்ட சொல்றதுக்கு இருக்கும், கொடுக்கவும் ஒன்று இருக்கும். அது மட்டும் இல்லாம இத்தனை வருஷம் தனித்தனியா இருந்து இன்னைக்கு ஒண்ணா இருக்கிறதால ஏதாவது இருக்கும்ல. நல்லா ஞாபகப்படுத்த. ஆ, சொல்லு சொல்லு, ஞாபகம் வந்துருச்சா? என்ன சொல்லு. குட் நைட், போய் தூங்கு. டேய் டேய் டேய், டி காட்டா மாங்கா மடையா, கேக் கூட்னா விஷ் பண்ணணும்டா. இன்னைக்கு என்னோட பர்த்டே. ஹாப்பி பர்த்டே அமிர்தான் கூட சொல்லாம தேங்க்யூன்னு சொல்லிட்டு போறேன். சரி, எல்லாரும் முன்னாடி சொல்றதுக்கு கூச்சப்படுறானேன்ட்டு ரூம்ல வந்து கேட்டா கண்டுக்கவே மாட்டேங்கிற. உன்கிட்ட என்னடா கேட்டேன்? ஹாப்பி பர்த்டே அமிர்தா அதுதானே கேட்டேன். அது கேட்ட ஓவரா சீன் போட்டுட்டு போற. சண்டை போடும்போதெல்லாம் வாண்டடா ஃபோன் பண்ணி ஹாப்பி பர்த்டே அப்படின்லாம் கலாய்ப்பல. இப்ப நானே எதிர்பார்க்கறேன், ஒரு விஷ் கூட பண்ணாம போற. டேய் விக்ரம், நல்லா ஞாபகப்படுத்தி பாருடா. ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? லூசு பையன் காட்டான். ஒரு விஷ் கூட பண்ணாம தூங்கிட்டான். வந்ததும் தூங்கிட்டான். இவனுக்கு மட்டும் எப்படி படுத்தா உடனே தூக்கம் வருதுன்னு தெரியல. இங்க நான் தூங்காம புலம்பிட்டு இருக்க, இவன் நல்லா தூங்குறான். ஒரு விஷ் தானடா, ஹாப்பி பர்த்டே அமிர்தா, அவ்வளவுதானே. அத சொல்றதுக்கு ஏன்டா ஓவரா பண்ற? அந்த மேன மினிக்கு அந்த குட்டை பாவடைக்கெல்லாம் இங்கிருந்து விஷ் பண்ணது மட்டும் இல்லாம gift எல்லாம் அனுப்பியிருக்க. ஆனா நான் கட்டின பொண்டாட்டி உன் கூடவே இருக்க, ஒரு விஷ் கூட பண்ணல. gift கூட வேணாண்டா, அட்லீஸ்ட் விஷாவது பண்ணுடா. ஹாய் சோப்னா. ஐயோ, யூ லுக் வெரி பியூட்டிஃபுல், கார்ஜியஸ். குரங்கு பயலே, நான் இங்க புலம்பிட்டு இருக்கேன். கனவுல கூட அந்த குட்டை பாவடையை நினைச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கியா? ஆ, எறும்பு கடிக்குது. என்ன எறும்பு கடிக்குதா? அட பாவி, இப்படி கிள்ற எறும்பு கடிக்குதுங்கறான். ஏ, யாரு யாரு என்ன கிள்றது? அச்சச்சோ, முடிச்சிர போறான். சரி, நீ கவலைப்படாத அமிர்தா. அவன் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கான்ல, அதான் ரொம்ப டயர்டா இருக்கான். மற்றபடி நீ ஒன்றும் அவனை தப்பா எடுத்துக்காத. கண்டிப்பா காலையில அவனுக்கு விஷ் பண்ணுவான். உனக்கு அந்த நம்பிக்கை இருக்குல்ல? இல்லை, கண்டிப்பா விஷ் பண்ணுவான். அது எப்படி அவன் எனக்கு விஷ் பண்ணாம இருப்பானா? அவ்வளோ சண்டை போடும்போதே விஷ் பண்ணியிருக்கான். இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சண்டையே போடுறதில்ல, நல்லா தானே பேசிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எனக்கும் அவனை பிடிச்சிருச்சு, அவனுக்கும் என்னை பிடிச்சிருச்சு. ரெண்டு பேரும் வெளியில் சொல்லிக்கலனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக சொல்லுவான். வேலை டயர்ட்னால தான் வந்து அப்படியே படுத்துட்டான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால் நீ கவலைப்படாத அமிர்தா. நீ தூங்கு, நிம்மதியே தூங்கு. எனக்கு தான் கல்யாணி, உள்ளமே குளிர்ந்து போயிருக்கு. இக்கட்டான சூழ்நிலை தான் ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் ஆச்சு. அவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, ஏன் நம்மளே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டோம் தான், ஆனா அந்த மாதிரி கல்யாணம் நடக்கும் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. கல்யாணம் ஆனதும் ரெண்டு பேரும் இன்னும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்ப பாத்தீங்களா எப்படி ஒண்ணு மண்ணமா இருக்காங்கன்னு. பிள்ளை ஒரு வேலை விஷயமா வெளில போச்சு, ஆனா அடிச்சு பிடிச்சு பொண்டாட்டிக்கு பிறந்த நாள்னு சொன்னதும் எப்படி தானு சரியான நேரத்துக்கு வந்தா பாத்தீங்களா என் பேரன்.
ஆமா கல்யாணி, நானே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்துல வந்து நிக்கிறான் பாத்தியா. அப்ப பேத்தி மேல எம்புட்டு பாசம் அவனுக்கு. கள்ள பையன் உள்ளுக்குள்ள பாசத்தை வச்சுக்கிட்டு வெளியில காட்டாம இருக்கான். எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு கல்யாணி. என் பேரனும் என் பேத்தியும் சந்தோஷமா இந்த வீட்டுல வாழ்வாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. ஆமாங்க, கௌதம் கூட சொல்லிக்கிட்டே கிடக்கான். பாட்டி முன்ன மாதிரி இல்ல, இவங்க ரெண்டு பேரும் முன்ன மாதிரி அடிச்சுக்கிட்டுலாம் இல்ல. ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டு பேரும் மனசார விரும்புறாங்க. அதனால நீங்க கவலையே படாதீங்கன்னு சொல்லிட்டு தானே இருக்கான். என்ன சொல்ற கல்யாணி, நீ சொல்றதெல்லாம் உள்ளதா? அட சாமி சத்தியமா உள்ளது. கௌதம் தான் சொன்னான். அப்புறம் என்ன கூட 2-3 டைம் கூப்பிட்டு காமிச்சானே. நானும் பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் பாக்குறது, பேசுறது, பழகுறது. எங்க உங்களுக்கு விஷயம் தெரியுமா? தாமரை மாவு வந்திருக்கால. ஆமா, சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காங்களே, அவன் மௌனுக்கு கல்யாணமா? ஆமாங்க, அவ எப்பயுமே இங்க வந்தனா நம்ம பேரன் கூட தானே வெளில போவும் விளையாடவும் இருந்தா. பின்ன ரெண்டு பேரும் ஒண்ணு மண்ணா தானே இருந்தாங்க. ஒரே பள்ளிக்கூடத்துல படிச்சாங்க. ரெண்டு பேரும் நண்பர்கள் மாதிரி தானே சுத்திட்டு இருந்தாங்க. ஆமாங்க, அப்பலாம் அவ வந்துட்டு போனா நம்ம பேத்தி கண்டுக்கிட மாட்டா. ஆனா இப்ப வந்ததும் அவளுக்கு என்னமா கோவம் வருது தெரியுமா அவன் புருஷன் கிட்ட பேசுறதுக்கு? நெசமாவா? நெசந்தாங்க, நானே பார்த்தனே. என் புருஷன் யார்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்புடி சண்டை போடுறா. அவளை பார்த்தாலே கோவமா வருதுல அவளுக்கு. நம்ம பேத்தி இத்தனை நாளைக்கு இவன் எங்க போப் போறான், நம்ம கிட்ட தானே இருக்க போறான்னு சொல்லி சாதாரணமா இருந்திருப்பா. இப்ப நடுவுல உள்ள ஆள் வந்ததும் பயம் வந்துருச்சு போல. எங்க நம்ம புருஷன் நம்ம பக்கம் சாயாம அவ பக்கம் சாந்தி போடுவான்னு. ஆமாங்க, எப்படியோ சந்தோஷமா இருந்தா போதும். ஆனா அவங்க ரெண்டு பேரோட பழக்கம் நல்ல பழக்கம் தான். இன்னமும் மனசுல எந்த ஒரு தப்பான எண்ணமும் இல்லாம எப்பயும் போல நண்பர்களாக தான் பழகிட்டு இருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியுமே. அதனால தானே அவங்க பேசுறதெல்லாம் நம்ம கண்டுக்காம இருக்கோம். ஆனா அவளுக்கு கோவம் வருது. பொண்டாட்டினா கோபம் வரதான் செய்யணும். புருஷன் இன்னொரு பொண்ணு கூட பேசினா பொண்டாட்டிங்களுக்கு கோபம் வரணும். அப்பதான் புருஷன் மேல அம்புட்டு பாசம் இருக்குன்னு தெரியும். ஆமாங்க, சரி, ஒரு பேசிக்கலாம், கடந்து உறங்கு. சரிங்க. அந்த 3 கூமுட்டை மட்டும் நில்லுங்க. டேய் டேய் கேக்கே, என்னடா டேய் மச்சான், இப்ப என்னத்துக்குடா இவரு நம்மள இங்க வர சொன்னாரு? தெரியலடா, ஆனா உள்ளுக்குள்ள பயமா இருக்கு மச்சான். டேய் மச்சான் கேக்கே, ஏதாவது சம்பவம் பண்ணிட்டியாடா? டேய் போலீஸ்ல மாட்டுற அளவுக்கு அப்படி என்னடா சம்பவம் பண்ண? வாய உடைச்சிருவேன். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இப்போ என்னத்துக்கு இவர் கூப்பிட்ருக்காருன்னு தெரியலையே. இப்போ சைலண்டாக இருக்கிறத பார்த்தாலே பக்கு பக்குன்னு இருக்கு. வந்து ரொம்ப நேரம் ஆகுதுடா. பேசாமல் நம்ம மூச்சையே பார்த்துட்ருக்காரு. நம்ம மூச்சில் அப்படி என்ன இருக்கு? தேன் அருவியா கொட்டுதான். என்னடா அங்க சத்தம்? சும்மா பேசிட்டு இருந்தோம் மாமா. எது? ஒன்றும் இல்லை மாமா. என்ன மாமா திடீர்னு ஃபோன் பண்ணி உங்களை அவசரமாக பார்க்கணும், சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி சொன்னீங்க. மாமா, நீங்க தான் மாமான்னு எங்களுக்கு தெரிஞ்சதும் ரொம்ப சந்தோஷமாச்சு மாமா. டேய் ஆஹா, அக்காவோட ஹஸ்பண்ட் நீங்க தானே தெரிஞ்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மாமா. நாங்க உங்களை தானே தேடிட்டு இருந்தோம் அப்படி சொன்ன மாமா. நீ லூசு பையலே, வாய் வளர்ல என்னென்னமோ பேசி நீயே உள்ள தூக்கி போட வச்சிடாத. நீங்க 3 பேரும் என்கிட்ட எதையாவது மறைக்கிறீங்களா? என்ன மாமா கேட்குறீங்க? எங்களுக்கு ஒன்றும் புரியல. நாங்கள் என்ன மறைக்கிறோம்? எனக்கு தெரியும் நீங்க என்ன மறைக்கிறீங்கன்னு. அதை நீங்களே சொல்லுங்க. டேய் மச்சான் சிபி, ஒருவேளை நான் பைக்ல வச்சிருக்க சரக்கு கண்டுபிடிச்சிட்டாரோ? எதுவும் சரக்கா? டேய் அதை ஏன்டா வாங்கி பைக்ல வச்சிருக்க? ஆமா எதுக்கு? ஒன்றும் இல்லை மச்சான், இவர் தான் மாமான்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு, கண்டுபிடிச்சிட்டோம். அதான் அதை செலிப்ரேட் பண்ணலான்னு. லூசு பயலே, போலீஸ்காரனுக்கு மச்சானா இருக்கோண்டா. இந்த ஆளுக்கு மட்டும் தெரிஞ்சது புடிச்சு ஜெயில போட்டுருவாரு. ஏன்டா இப்படி பண்ற? என்னடா சொல்ற? டே மச்சான் காட்டி கொடுத்துறாதடா, உனக்கு ஒரு கட்டிங் தரேன். புய்யால. டேய் மாமா நான் இல்ல இவன் தான். மாமா நான் இல்ல இவன் தான். என்னடா மாத்தி மாத்தி நான் இல்லைன்ட்டு உட்காந்துருக்கீங்க? நான் கேட்கறதுக்கு தெளிவா பதில் சொல்லுங்க. ஏண்டா நான் கேட்கற கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டீங்களாடா? உங்க ஃபேமிலியே அப்படிதானா? மச்சான் கேக்கே, மாமாக்கு குசும்பு பத்தியா? அவரே நம்ம ஃபேமிலி தான். டே கம்முன்னு இருடா. நானே என்னமோ ஏதோன்னு வயிற்றுல புளிய கரைக்குது. அது உன்கிட்ட தான் கேட்குறேன். என்கிட்ட எதையாவது மறைக்கிறியா? நானா மாமா? இல்லை மாமா, நான் எதையும் மறைக்கல. அப்படியா? சரி, உங்க அக்கா எங்க இருக்கா? என்ன மாமா? உங்க அக்கா மதுபாலா எங்க இருக்கா? மது மது அவதான் சொன்னல மாமா, அவ ஒரு இடத்துல தூரமா இருக்கா, யாருக்கும் தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும்னு. ஓ அப்படியா? சரி, தூரமா இருக்கா, எங்க இருக்கா? இருக்கிற இடத்துக்கு பேர் இருக்கும்ல, என்ன ஊர்ல இருக்கா சொல்லு. மாமா அந்த இடம்லாம் உங்களுக்கு தெரியாது. டேய் நான் போலீஸ்காரன்டா, எனக்கு தெரியாத இடமா என்ன? நீ சொல்லு அந்த இடம் எனக்கு தெரியுமா தெரியாதான்னு நான் பாத்துக்கிறேன். அதுக்கு இல்ல மாமா, அதான் கேக்கே சொன்னால. கேக்கேவா?
மூட்டு இருடா, ஏன்டா நீ வேற. சாரி மச்சான். டேய் கேக்கேவா கேக்கேனா? ஐயோ மாமா, கேக்கேனா கதிரவன் கரிகாலன், அதான் கேக்கே. பசங்க சும்மா ஷார்ட்டா கூப்பிடுவானுங்க. டேய் 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 என்கிட்டே ரீல் விடாத. கேக்கேனா என்ன அர்த்தம் சொல்றதெல்லாம் கரெக்டு தான். ஆனா அதுக்கு நார்மலா உன் பேரை சொல்லிலாம் கூப்பிடல. சார் காலேஜ்ல செம்ம பெரிய டானுன்னு கேள்விப்பட்டேன். அவ்வளவுதான் கேக்கி முடிச்சு விட்டாங்க போங்க. மூடிட்டு இருடா. இதெல்லாம் எப்படிடா விசாரிச்சாரு? ஆமா, என்ன பத்தி யார் சொல்லிருப்பா? ஏன் சொல்றதுக்கு ஆளா இல்ல? அவ்வளோ சம்பவம் பண்ணி வச்சிருக்க காலேஜ்ல. பத்தாததுக்கு பிள்ளைங்க எல்லாம் காதல் மன்னன் உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்குங்க. உன்னை பத்தி விசாரிச்சு அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாம இருக்க போது இல்ல சொல்லாமல இருக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாம பசங்க கிட்ட எவன்டா உன்கிட்ட ஃப்ரெண்டா இருக்கானுங்க? எல்லாத்துக்கிட்டையும் வில்லனா தானே இருக்க. அவனுங்க ஏதாவது போட்டு விட்டுருப்பானுங்க. மாமா, எவனோ என்னை பத்தி தப்பா சொல்லியிருப்பானுங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. நம்பிட்டேன்டா. காலேஜ்ல அப்படி இப்படின்னு இருந்தாலும் படிப்பு விஷயத்துல 3 பேரும் கரெக்டா இருக்கீங்க. அதனாலதான் நான் எதுவும் பேசாம வாய் மூடிட்டு இருக்கேன். இல்லைன்னா 3 பேரையும் தோலை உரிச்சிருப்பேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. உங்க அக்கா எந்த ஊர்ல இருக்கா? அது மாமா, அது ஒரு ஊரு, ரொம்ப காடா இருக்கும். அந்த ஊடு பேரு, அது ரொம்ப பட்டிக்காடு மாமா. அங்க இருக்கா. அது எப்படி உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்க? ஓ அப்படியா கதிர்? பட்டிக்காடா ரொம்ப காடா இருக்குமா? ஆனா அருவி மலையில அதுவும் புழுதி நகர் எப்ப பட்டிக்காடா மாறுனுச்சு? அதுவும் காடா மாறுனுச்சு? மாமா, ம் உன் அக்காவை நான் பார்த்துட்டேன் கதிர். பார்த்தது மட்டும் இல்ல, அவகிட்ட நான் பேசவும் செஞ்சுட்டேன். அவ ஒன்றும் ரொம்ப தூரத்துலலாம் இல்ல, இங்கதான் இருக்கா. அருவி மலையில அதுவும் புழுதி நகர்ல இருக்கா. நான் போய் பார்த்து பேசிட்டு தான் வரேன். டேய் என்னடா அக்காவை பார்த்துட்டேன்னு சாதாரணமா வந்து சொல்லிட்டு இருக்காரு. இவர் அக்காவை பார்த்தா என்னென்னமோ நடக்கும்ல நினைச்சேன். ஆனா இவர் என்னடா? டேய் அதெல்லாம் விடு. இவரை பார்த்ததும் அக்கா எந்த ரியாக்ஷனும் இல்லாம இருக்காங்க. இந்நேரத்துக்கு இவரை பார்த்திருந்தா இனிமே இங்க இருக்க கூடாது, நான் கிளம்புறேன்னு சொல்லியிருக்குமே. எனக்கும் ஒன்றும் புரியலடா. இவர் வந்து பேசிட்டு போயிருக்காரு. ஆனா பாரு, நமக்கு தெரியல. இவளும் சொல்லல. அக்கா என்னைக்குடா நம்ம கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்க? அதுவும் கரெக்டு தான். கிறுக்கி வாய் திறந்து ஏதாவது சொல்லியிருந்தா இந்த மாதிரி பிரச்சனையே வந்திருக்காது. என்னடா? ம் மாமா, நீயாவது என்னை ஏமாத்த மாட்டேன்னு நினைச்சேன்டா. ஆனா நீயே என்னை ஏமாத்திட்டல. ஐயோ மாமா, அப்படிலாம் எதுவும் இல்லை. எனக்கு சடனா என்ன பண்றதுன்னு தெரியல. நான் உங்ககிட்ட அன்னைக்கு பேசலான்னு தான் வந்தேன். ஆனால் பேசினதும் நீங்கள் தான் மாமான்னு தெரிஞ்சதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதுக்கப்புறம் அக்கா கிட்ட உங்களை எப்படி கூட்டிகிட்டு போகிறதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை நடக்குது, எதனால் பிரிஞ்சிங்க, எனக்கு எந்த விஷயமே தெரியாது மாமா. அதனால தான் நான் சடனாக திடீர்னு உங்களை நான் கூட்டிகிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அவள் உடனே என்கிட்ட கூட சொல்லாமல் கிளம்பி போயிடுவா எங்கேயாவது. அதுக்கு பயந்துக்கிட்டு தான் நான் உங்ககிட்ட எதுவும் சொல்லலை. நான் எப்படியாவது அவகிட்ட பேசி உங்கள் 2 பேரையும் பார்க்க வைக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கல மாமா. ஆமா மாமா, அவன் சொல்றது உண்மைதான். நீங்க மட்டும் அப்பவே அக்காவை பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரம் அக்கா எங்க போயிருப்பாங்கன்னே தெரியாது. எங்க கிட்ட கூட சொல்லாம அவங்க எங்கேயாவது போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனாலதான் மாமா. எனக்கு புரியுதுடா. ஆனா என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. இந்த மாதிரி ரீசன் தான் மாமா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா நான் எவ்வளவு வேணா வெயிட் பண்ணியிருப்பேனடா. ஏண்டா இத்தனை வருஷமா அவளுக்காக காத்துட்டு இருக்கேன். அவ எங்க இருக்கான்னு கூட தெரியாம. ஆனா இப்போ அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சா என்னால வெயிட் பண்ண முடியாதடா. மாமா நீங்க சொல்றது எங்களுக்கு புரியுது. ஆனா எங்களுக்குள்ள ஒரு பயம். அதான் உங்களவுக்கு எங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. காலேஜ் படிக்கிறோம், ஜாலியா என்ஜாய் பண்றோம். ஆனா இந்த அளவுக்கு யோசிக்க முடியாதுல்ல மாமா. அதான் டேய் உங்க அளவுக்கு யாருடா இருப்பா? இந்த சின்ன வயசுலயே அவளுக்கு நீங்க இந்த அளவுக்கு பாதுகாப்பா இருந்திருக்கீங்க. கதிர் சொன்னான் வீட்டுல சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில போனான்னு. வீட்டை விட்டு வெளியில போனதும் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நீ உன் அக்கா மேல இருக்கிற பாசத்துல அவ கூட தானடா நின்ன. நீ மட்டுமா? நீ கூட பிறந்த அக்கா, அவளுக்காக நின்ன. அவனுங்க 2 பேரும் உன்னோட ஃப்ரெண்டு. அவனுங்களும் ஏன் அக்கா தான் நினைச்சு உன் கூடயே இருக்கானுங்க. நீங்க 3 பேரும் அவளை நல்லா பார்த்துக்கிட்டீங்க. அவளுக்கு பாதுகாப்பாகவும் இருந்தீங்க. இதை விட மெச்சூரிட்டி என்னடா வேணும்? மாமா, எனக்கு கோவம்லாம் இல்லை கதிர். எனக்கு வருத்தமும் இல்லை. என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்னு ஒன்று தோணுச்சு, அவ்வளோதான். ஆனாலும் பரவாயில்ல. நீ சொன்ன ரீசன் சரிதான். உன் அக்கா அந்த மாதிரி தான். நான் மட்டும் அப்பவே பார்த்துருந்தேன்னு வச்சுக்கேன், இந்நேரம் ஓடி இருந்திருப்பா. ஏன் இப்போ கூட ஓடி இருந்திருப்பா. மாமா, அக்காவை நீங்க எங்க பார்த்தீங்க? வேற எங்க? ஸ்கூல்ல தான். எங்க டவுன்ல இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல்லையா? அங்கதான் என் சித்தி பையனை விடுறதுக்காக போயிருந்தேன். அப்பதான் உன் அக்காவை பார்த்தேன். என்னை பார்த்தா, ஆனா நான் பார்க்கல. சடனா திரும்பி பார்த்தேன்.
என்னை பார்த்ததும் என்கிட்ட வந்து ஆசையா பேசுவான்னு எதிர்பார்த்தேன்டா. ஆனா உன் அக்கா என்னை பார்த்ததுமே என் கண்ணிலே படக்கூடாதுன்னு ஓடிட்டா. கதிர், ஒரு டைம், அதாவது அன்னைக்கு தான் எங்க 2 பேருக்கும் வெட்டிங் டே. யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்ட வெட்டிங் டே. அவளுக்காக கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். கோயிலுக்கு போயிட்டு வெளியில வரும்போது அவள மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன். ஆனா அவளா இருக்காதுன்னு தோணினாலும் கண்டிப்பா அவ தான் இருக்கும்ட்டு பின்னாடியே போனேன். ஆனா என்னால பார்க்க முடியல. ஆனா அன்னைக்கு அவளை ஸ்கூல்ல பார்க்கும்போது சைலண்டா அவ பின்னாடி ஃபாலோ பண்ணேன். அன்னைக்கு நான் மிஸ் பண்ணலடா. நான் நினைச்ச மாதிரி அவ எங்க இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்சு போய் பேசினேன். ஃபர்ஸ்ட் வாக்கா என்னை பார்த்ததும் ஷாக் ஆனா. அதுக்கப்புறம் எவ்வளவு கல்லஞ்ச கறி தெரியுமா வாக்கா? என்னை பார்த்து கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாத மாதிரி அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு என்னை வெளியில போ, என்கிட்ட எந்த பதிலும் இல்ல, நீங்க இங்க இருக்காதீங்க. எப்பா என்ன பேச்சு தெரியுமா? ஆனா ஒண்ணுடா, என்னோட எல்லா கேள்விக்கும் உன் அக்கா பதில் சொல்லிட்டா இந்த இடத்த விட்டு போகணும். சொல்லிதான் வச்சிருக்க. நீ இந்த இடத்த விட்டு போன நேரா உங்க அப்பா கிட்ட தான் வந்து நிப்பண்ணு. யாரா மிஸ் கிட்டயா? அவளுக்கு நல்லாவே தெரியும் நான் ஒரு விஷயம் சொன்னேன்னா அது கண்டிப்பா பண்ணுவேன்னு. அதுக்காகவே இங்கே தான் இருப்பா, எங்கேயும் போக மாட்டா. மாமா, என் மேலே ஏதாவது? இல்லடா, நான் எதுக்கு உன் மேல கோவப்படணும்? சொல்ல போனா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கடா. உன்னால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ மட்டும் அன்னைக்கு ஸ்டேஷன்ல வந்து பேசலான்னு வச்சுக்கியேன், எங்க 2 பேரோட ரகசியம் எனக்குள்ளேயே இருந்திருக்கும். 3ஆவதா ஒரு ஆளுக்கு தெரிஞ்சதால தான் இப்ப இவ்வளோ சீக்கிரம் அக்காவை என்னால பார்க்க முடிஞ்சது. மாமா, நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏய் மச்சான் வேணாண்டா. ஏய் என்னடா கேட்க போறான் தெரியலையே. கேளுடா. மாமா, எனக்கு நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணீங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அதெல்லாம் சரி மாமா. ஆனால் உங்களுக்குள்ள என்ன பிரச்சனையாச்சு? எதனால் 2 பேர் பிரிஞ்சிங்க? அதை நான் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு உங்களுடைய கதையை என்கிட்ட சொல்கிறீங்களா? ஆமா ஆமா, நாங்களும் பல தடவை அக்கா கிட்ட கேட்டுட்டோம். அவங்க ஜாட மாதிரியே சொல்லுவாங்க, ஆனா எங்களுக்கு சரியா புரியாது. நீங்க சொல்றீங்களா? அவ்வளவுதானடா, மொத்த கதையும் சொல்றேன், கேளுங்க. இவ்வளோ நேரம் ஆகுது, இப்போ வரைக்கும் ஒரு விஷ் கூட பண்ணலடா நீனு. ஒரு ஃபோன் பண்ணி கூட பேசல. ஏன்டா பண்ற? வேணும்னு பண்றியா? என்னை கடுப்பேத்துறதுக்காக பண்றியா? தயவு செஞ்சு இப்படி பண்ணாதடா, எனக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு விஷ் தானே. பர்த்டே பேபி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அடி போடி. ஹேய், என்னாச்சுடி? பர்த்டே அதுமா இவ்வளோ சோகமா இருக்க? ஆமா, என்ன பர்த்டே? விஷ் பண்றவனே விஷ் பண்ணலையா, என்ன பர்த்டே கொண்டாடுறது? ஐயோ, இன்னமும் அதுதான் நினைச்சிட்டு இருக்கியா? ஏதாவது வேலை டென்ஷன்ல இருப்பாருடி. இங்க பாரு, சும்மா சும்மா நீ அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத. நீயும் சரி, அந்த ஆயிஷாவும் சரி, எப்ப பார்த்தாலும் அவனுக்கே சப்போர்ட் பண்றீங்க. ஏண்டி, நான் உங்க ஃப்ரெண்டா இல்ல அவன் உங்க ஃப்ரெண்டா? நீதான் எங்களோட ஃப்ரெண்டு. இருந்தாலும் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் அண்ணா இல்ல? ஆமா, நொன்ன. உங்க நொன்ன ஒரு பர்த்டே அன்னைக்கு கூட விஷ் பண்ண மாட்டேனாடி. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? காலையில இருந்து போனையே பார்த்துட்டு இருக்கேன். ஆஃபீஸ் விஷயமா யாரையோ பார்க்கறதுக்காக மும்பை போறேன்னு சொல்லிட்டு போனாண்டி. வரதுக்கு 2-3 நாள் ஆகும்னு சொன்னான். கண்டிப்பா என் பர்த்டே அன்னைக்கு அவன் இருக்க மாட்டான்னு நினைச்சேன்டி. இருந்தாலும் அவன் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குல்லன்னு உள்ளுக்குள்ள ஒரு ஃபீல். கரெக்டா 12 மணிக்கெல்லாம் வந்துட்டான்டி. நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஆனா கேக்க வெட்டி அவனுக்கு ஊட்டி விட்டேன். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? ஹாப்பி பர்த்டே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தேங்க்ஸா? யாராவது தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க தான். அவன் சொன்னான். சரி, எல்லாரும் இருக்காங்க, எப்பயும் சண்டை தானே போட்டுட்டு இருப்போம். திடீர்னு இப்படி பேசினா யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, கூச்சப்படுற நாட்டுக்குன்னு நானும் விட்டுட்டேன்டி. ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் சொல்லுவான், எனக்காக கிஃப்ட் எல்லாம் பண்ணுவான்னு நினைச்சேன்டி. ஆனா ஒண்ணுமே இல்ல. நான் அப்ப கூட கேட்டேன், எதுவுமே இல்ல, குட் நைட், போய் தூங்குன்னு சொல்லிட்டு தூங்கிட்டான். நானும் என்ன பண்றதுன்னு தெரியாம படுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் காலையில அவனுக்கு முன்னாடி எழுந்திருச்சு கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்களா, சீக்கிரமா கிளம்பி அம்மா கூடயும் அத்தை கூடயும் கோயிலுக்கு போயிட்டேன். எப்படியும் ஆஃபீஸ் போக மாட்டான், டயர்டா தானே இருக்கான், வர வரைக்கும் வீட்டில தான் இருப்பான். அப்ப விஷ் பண்ணுவான்னு நினைச்சு நானும் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆளே இல்ல. எங்கன்னு கேட்டா ஆபீஸ்க்கு போயிட்டானா. எனக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கு தெரியுமா? அமிர்தா, எனக்கு உன்னை பார்க்கறதுக்கு காமெடியா இருக்குடி. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இருக்கும் இருக்கும், ஏன் இருக்காது? இல்லடி, முன்னாடிலாம் விக்ரம் அண்ணனை பார்த்தாலே கோவப்படுவ, அவரை பத்தி பேசினாலே எரிஞ்சு விழுவ. இப்ப பாத்தியா, அவர் உன் பர்த்டேக்கு விஷ் பண்ணலன்னு இப்படி ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்க. காதல் வந்தாலே இப்படிதான் போலயே. அதுக்கு அவன் கூட சண்டையாவது போட்டு இருந்திருக்கலாம். சண்டை போடும் போதெல்லாம் கரெக்டா ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுவாண்டி. இப்ப பாரு, சண்டை போடல, 2 பேரும் நல்லா தான் பேசிக்கிறோம். சொல்ல போனா நான் லவ் பண்றேன், அவனும் என்ன லவ் பண்றான். வெளியில சொல்லிக்கலதான்,
ஆனா பாரு, இந்த வருஷம் எனக்கு விஷ் பண்ணவே இல்லடி. அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி இல்ல மெசேஜாவது பண்ணுவானு தான் கையில காலையில இருந்து ஃபோனையே பார்த்துட்டு இருக்கேன். அதுதான் எஃப்எம் ஃபுல்லா தெரியுமே. ஏண்டி ஷோ பண்ணிட்டு இருக்க, பேசிட்டு இருக்கும்போது ஃபோனையே பார்த்துட்டு இருக்க. நல்ல வேலை கிளாரா மேம் உன் பர்த்டேங்கிறதால விட்டாங்க, இல்லைன்னு வச்சுக்கியேன். ஐயோ என்ன பண்றது, இந்த பாழா போன காதல் வந்தாலே இப்படிதான், பொண்ணுங்களுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான். நடக்கட்டும் நடக்கட்டும். சிங்கப்பூர்ல இருந்து அந்த மேடம் இன்னைக்கு வந்திருக்காள, அவளுக்கு இங்க இருந்து gift அனுப்பியிருக்கான். பர்த்டே விஷ் 12 மணிக்கெல்லாம் பண்ணியிருக்கான். நான் அவன் பொண்டாட்டிடி, எனக்கு ஒரு விஷ் கூட பண்ணல. பார்த்தல்ல மணி என்னன்னு பார்த்தல்ல. சரிடி புலம்பாத, அதெல்லாம் இன்னைக்கு உன்னோட பர்த்டே முடியறதுக்குள்ள கண்டிப்பா அண்ணன் விஷ் பண்ணிடும். அப்படியே விஷ் பண்ணிடுவான் போடி. சரி அமிர்தா, ஃபீல் பண்ணாத, உன்னோட ஒர்க் முடிஞ்சிச்சுல, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி போலாமா? எங்க என்ன கேள்வி, எங்க அண்ணன்? இன்னைக்கு உன்னோட பர்த்டே, அது மட்டும் இல்லாம எங்க அத்தை ஃபோன் பண்ணி உன்கிட்ட என்ன சொன்னாங்க? அட ஆமா, ஆன்ட்டி வேற வீட்டுக்கு வர சொன்னாங்கல்ல. இன்னைக்கு நமக்கு லஞ்ச் அங்கதான். அத்தை வேற உனக்கு பிடிச்ச ஐட்டமா செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இன்னைக்கு உன்னை நான் கூட்டிட்டு போகல, அவ்வளோதான். ஆனா என் மனசு சரியில்லையே. மனசு சரியில்லைன்னா பரவாயில்ல, வயிறு நல்லா தானே இருக்கு, நமக்கு அது போதும். ரெஜி ஏன்னு இன்னும் எனக்கு விஷ் பண்ணவே இல்லை? அப்பப்பா, இந்த லவ் பண்ற பொண்ணுங்க கூடயும் பசங்க கூடயும் மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கவே கூடாது. ஹே பர்த்டே அதுமா, என் மாமியார் உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க, ஒழுங்கா வந்து சாப்பிடு, இல்லைன்னா அவ்வளோதான். உன் புருஷனை நீ வீட்டில் போய் பார்த்துக்கோடி. ரெஜி வாடேங்கிற, அவனுக்கு நைட்டு போய் இருக்குடி. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், வா வா கிளம்பலாம். என்ன எவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கா? ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்றது இல்ல. இவன் என்னத்துக்கு இங்கே நின்றுட்டு இருக்கான்? வேற என்னத்துக்கா இருக்கும், அந்த குட்டப்பாவோட வருவா டார்லிங் அப்படின்னு, அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு நிற்கும். நமக்காகவா வெயிட் பண்ணிட்டு நிற்பான்? வந்துட்டாளா? ஏய் செப்பமுக்கி, இது ஏய் என்ன 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 எவ்வளவு நேரம்டி ஃபோன் பண்ணா ஏன் எடுக்க மாட்டேங்கிற? எதுக்கு ஃபோன் பண்ண? எதுக்கு ஃபோன் பண்ணாங்களா? ஏடி மணி என்ன ஆகுது, இன்னமும் வீட்டுக்கு வரல, அதான் ஃபோன் பண்ண. அப்பப்பா என்ன காட்டானுக்கு ஏன் மேல அக்கறை? ஏய் எல்லார் மேலயும் அக்கறை இருக்கு, இன்னமும் புதுசா கேக்குறா. ஏன் உன் மேல எனக்கு அக்கறையே இல்லையா? பார்த்தனே நேத்து நைட்ல இருந்து உன்னோட அக்கறைய, அது அப்படியே பார்த்ததும் உடம்புல அப்படியே புல்லரிச்சிருச்சு. காட்டான் என்னதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? அம்மா நீ எங்க போன? ரெஜினா வீட்டுக்கு போனேன். போதுமா? ரெஜினா வீட்டுக்கா? சரி நான் ஃபோன் பண்ணல, அட்டன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? உனக்கு எதுக்குடா நான் சொல்லணும்? இது என்னடி கேள்வி? உனக்கு எதுக்கு சொல்லணும்னா, உன் கழுத்துல தாலி கட்டி இருக்க, என்கிட்ட சொல்லாம இப்படி? பாரா, இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆனா சொல்ல வேண்டியதை மட்டும் எதுவும் சொல்லாத, நான் மட்டும் உன்கிட்ட சொல்லணும்னு நினை. என்ன உளர்ற? எப்பா சாமி, நான் உளர்தாவே இருக்கட்டும். போய் இவன் வேலையை பாரு, இல்லனா போய் அந்த சிங்கப்பூர்ல இருந்து ஜிங்கு ஜிங்குன்னு ஒட்டி ஆடிட்டு வந்திருக்கால, அவகிட்ட போய் கடலை போடு. வந்துட்டான். என்னாச்சு இவளுக்கு? பொண்டாட்டிக்கு பர்த்டே அதுமா ஒரு விஷ் கூட பண்ணாம வந்துட்டான். ஏய் பேசிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. அடியே செப்பமுக்கி, ஏடி பேசிட்டு இருக்க ஒரு மனுஷன், நீ பாட்டுக்கு கண்டுக்காம போனீனா என்ன அர்த்தம்? கேட்க விரும்பலன்னு அர்த்தம். தள்ளு. முடியாது, தள்ள முடியாது. உனக்கு என்ன பிரச்சனை? அத நான் கேட்கணும்டா, உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப எதுக்கு வழியை மறைச்சிட்டு நின்னுட்டு இருக்க? இங்க பாரு, எனக்கு டயர்டா இருக்கு, தள்ளு, நான் போய் தூங்கணும். அதெல்லாம் தூங்கிக்கலாம், நீ எதுக்கு இப்படி பேசுற? எனக்கு அதுக்கு காரணத்தை சொல்லு. காரணம் டே அறிவு கட்டவனே, மொட்டை சாம்பிராணி, அறிவு இருக்கா இல்லையாடா? நீலாம் எனக்கு புருஷனாடா. 5 வயசு பையன் கூட அவ்வளவு தெளிவா இருக்கான்டா. அவனுக்கு பிடிச்ச பொண்ணுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணா பிடிக்கும், எல்லாமே பார்த்து பண்றான். ஆனா எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்க, இந்த வயசுல கூட உன் மண்டையில எதுவும் உரைக்கலையாடா? ஏண்டா கட்டின பொண்டாட்டி எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள், ஒரு விஷாவது பண்ணியா? ஒரு gift? சரி gift கூட வேணாம்டா, அட்லீஸ்ட் ஹாப்பி பர்த்டே அமிர்தா அதாவது இருக்கா? இல்ல. ஏன் அது? எப்பா நீ எதுவும் சொல்ல வேண்டாம், எதுவும் வேண்டாம், அமைதியா இரு. நான் எதுவும் கேட்க விரும்பல. எதிர்பார்த்தல என்ன சொல்லணும், உன்கிட்ட போய் எதிர்பார்த்தல. ஏண்டா இத்தனை வருஷமா சண்டை போட்டுட்டு இருந்தோம், அப்பெல்லாம் டானு கரெக்டா 12 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி எனக்கு கடுப்பேத்திட்டு பர்த்டே விஷ் சொல்லிட்டு போவேன். அப்பெல்லாம் நீலாம் ஏன்டா ஃபோன் பண்ற விஷ் பண்றேன்னுலாம் தோணும். ஆனா இந்த வருஷம் நானா எதிர்பார்த்தேன், சார் எனக்காக
பர்த்டே விஷ் சொல்வீங்க, அதுவும் 12 மணிக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணுவீங்கன்னு. ம், ம். ஏதோ மீட்டிங் யாரையோ பார்க்க போறேன்னு கிளம்பி போயிட்டேன். கேக் வெட்டுற நேரம் பார்த்து கரெக்டா வந்துட்டேன். அப்ப கூட மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டேன். கேக் வெட்டும்போது என்ன சொன்ன? தேங்க்ஸ். ஏண்டா, பொண்டாட்டிக்கு பிறந்த நாள் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்றாங்க, புருஷனுக்கு ஊட்டி விடும்போது யாராவது தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? மறவண்ட யாராவது தேங்க்ஸ் சொல்லுவாங்களாடா? விஷ் பண்ணுவாங்க, அது கூட உனக்கு தெரியல. அப்ப கூட மனசுக்குள்ள சரி ரொம்ப ஷையா ஃபீல் பண்ற நாட்டுக்கு ரூம்ல வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவான்னு ஆசையா வந்தேன். சொல்லவே இல்லை. சரின்னு கேட்டா ஏதாவது மறந்துட்டியா, என்கிட்ட ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்படுறியான்னு கேட்டா ஒன்றும் இல்லை, குட் நைட் போய் தூங்குங்கிற. எனக்கு தூங்க தெரியாதடா, எனக்கு தூங்க தெரியாதடா. ஏய் உன்னோட வாயை திறந்து ஏதாவது பேசினா அம்பிட்டு தான் பார்த்துக்கோ. நானும் காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு மெசேஜாவது பண்ண மாட்டியான்னு. இங்க பாரு, இன்னமும் கையில போனை வச்சுட்டு சுத்திட்டு இருக்கேன். இப்ப கூட நீ விஷ் பண்ண மாட்டியான்னு. ஆனா நீனு அதுக்கு இல்லடி, நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்பா சாமி, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ உன் வேலையை பாரு. எதிர்பார்த்தல என்ன சொல்லணும்டா. ஆனா ஒண்ணு விக்ரம், சத்தியமா சொல்றேன், ரொம்ப எதிர்பார்த்தேன்டா. ஆனா இப்ப வரைக்கும் உன் வாயால எனக்கு ஒரு விஷ் கூட பண்ணலல்ல. சத்தியமா இத்தனை வருஷம் நான் எதிர்பார்க்கவே இல்லடா. இந்த வருஷம் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். உனக்கும் எனக்கும் 1000 பிரச்சனை இருக்கும்டா. அப்ப கூட உன்னோட பர்த்டேவை நான் மறந்ததில்லை, என்னோட பர்த்டேவை நீ மறந்ததில்லை. எல்லாத்துக்கும் விஷ் பண்ணுவேன். ஆனா இப்போ 2 பேரும் மனசு புரிஞ்சுக்கிட்டோம், பேசுறோம், பழகுறோம். ஆனா எனக்கு ஒரு விஷ் பண்ணணும்னு உனக்கு தோணலல்ல. பரவாயில்லடா, பரவாயில்ல. மனசு கஷ்டமாக தான் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. இத்தனை வருஷமா உன்னால என் மனசு ரொம்ப காயப்படும், கோவப்படுவேன். ஆனால் இப்போ உன்னால என் மனசு கஷ்டப்படுது, ஒரு மாதிரி அழுகையாக வருது. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. தள்ளு அமிர்தா. ப்ளீஸ்டா, தள்ளு. என்னால் இதுக்கு மேலே முடியல, ரொம்ப டயர்டாக இருக்கு. அமிர்தா, விக்ரம், லைட்டை கூட போடாம ஏன்டா ரூம் இவ்ளோ இருட்டா வச்சிருக்க? நான் வேணும்லாம் பண்ணலடி, சத்தியமா தெரியல நீ இந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருப்பண்ண. ஆக்சுவலா நான் உனக்காக தான் நைட் 12 மணிக்கு வீட்டுக்கு வரணும்னு முடிவு பண்ணேன். நான் நினைச்ச மாதிரி வந்தேன். ஆனா நான் விஷ் பண்ணணும்னு தான் நினைச்சேன். என்னன்னு தெரியலடி, ஒரு மாதிரி கூச்சமா இருந்தது. நீ சொன்ன மாதிரி தான் எல்லாரும் இருந்தாங்களா, இத்தனை வருஷமா சண்டை போட்டுட்டு இருந்தோமா, திடீர்னு எல்லாரும் முன்னாடியும் உன்கிட்ட நார்மலா பேசுறதுக்கு எனக்கு வர மாட்டேங்குது. அதனால தாண்டி நீ எனக்கு கேக் ஓட்டுனப்ப கூட நான் உனக்கு விஷ் பண்ணாம பதட்டத்துல தேங்க்யூ சொல்லிட்டேன். உனக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இங்கேண்டா என்னால என்னடா இது பர்த்டே எதுமா விஷ் பண்ணாம தேங்க்யூ சொல்லிட்டோமேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். திரும்பவும் ரூமுக்கு வந்து உனக்கு விஷ் பண்ணலாம்னு நினைச்சேன்டி, ஆனா என்னால முடியல, என்னன்னு தெரியல. ஆனா சத்தியமா அமிர்தா, உனக்காக நான் என்னென்னமோ பிளான் பண்ணேன்டி, ஆனா எல்லாம் சொதப்பிடுச்சு. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நான் தான் உனக்கு ஒரு விஷ் பண்ணியிருக்கணும், நான் பண்ணாம விட்டது ஏன் தப்பு தான். சாரிடி, சாரி. நீ இந்த அளவுக்கு ஹர்ட் ஆவேன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. எப்பயுமே சண்டை போடுற மாதிரி பேசுவியா, இன்னைக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசுனதும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அமிர்தா, அமிர்தா, சாரிடி. அமிர்தா, இங்க பாருடி, இங்க பாரு, கூப்பிடுறல. சாரிடி, தயவு செஞ்சு என்ன பாரு. மீனுக்குட்டி, ஹாப்பி பர்த்டே பொண்டாட்டி. அமிர்தா, எதுக்கடி அழுகுற? இவ்ளோ நேரம் விஷ் பண்ண மாட்டியான்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்த, எதுக்கடி அழுகுற? சாரிடா, நான் தான் உன்னை புரிஞ்சுக்காம என்னென்னமோ பேசிட்டேன். இல்லடி, ஏன் மேலதான் தப்பு. நீ எதுக்கு சாரி கேக்குற? நான் தான் உனக்கு விஷ் பண்ணியிருக்கணும். என் கூச்சத்தை விட்டு நான் உனக்கு விஷ் பண்ணியிருக்கணும். ஆனா பாத்தியா, உனக்கு மேல நான் ஷையா ஃபீல் பண்றேன். அழாதடி, நான் உனக்கு எவ்வளவு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் தெரியுமா? நீ இதுக்கே அழுதுட்டு இருக்க. ஆமா, இந்த டெக்கரேஷன் உனக்கு பிடிக்கலையா? ஒருவேளை அதை பார்த்துமா அழுகுற? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி எதுக்கடி அழுகுற? சத்தியமா நான் இதெல்லாம் எதிர்பார்க்கலடா. நீ விஷ் பண்ண மாட்டியான்னு மட்டும்தான் எதிர்பார்த்தேன். ஆனா இப்படி எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படின்னா என் செப்பமுக்கி கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் வருது போல. தெரியல. தெரியல, தெரியலதான்.
நீ என்னை என்னன்னு கூப்பிட்ட? சேப்பமுக்கி, எப்பயுமே அப்படிதானடி உனக்கு கூப்பிடுவேன். இல்லடா, நீ எனக்கு விஷ் பண்ணும்போது என்னமோ சொல்லி கூப்பிட்டியே. மீனுக்குட்டி, ஹாப்பி பர்த்டேடி. ஆ, உனக்கு அந்த பேர் பிடிக்காதுல்ல? நீ தான் அடிக்கடி சொல்லுவியே, அத்தையும் பாட்டியும் என்னை அப்படி கூப்பிட்டாங்கன்னா நல்லாவே இல்லை, எதுக்கு அவளை அப்படி கூப்பிடுறீங்கன்னு. இப்போ நீயே கூப்பிடுற. யார் சொன்னா? அப்படிலாம் இல்லையே. சொல்ல போனா எனக்கு உன்னை மீனுக்குட்டின்னு கூப்பிடுறதுக்கு அவ்வளவு பிடிக்கும். ஆனா நீதான் என்னை பார்த்தாலே பத்திரகாளி மாதிரி ஆடுவ. இதுல எங்க இருந்து உன்னை செல்லமா மீனுக்குட்டின்னு எல்லாம் கூப்பிடுறது? நிஜமாவா? நிச்சயமா தாண்டி. இப்படி அழுதுகிட்டே இருந்தா பாவம், நான் வாங்கி வச்ச கேக்கு மெல்ட் ஆக போகுது. உனக்காக எவ்வளவு நேரம் தெரியுமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது ரெஜினா அவங்க அத்தை பர்த்டே அதுமா எனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வைக்கிறேன், நீ வான்னு சொல்லி கூப்பிட்டாங்களா. நீயும் எனக்கு விஷ் பண்ணாத சோகத்துல நான் அங்கே போயிட்டேன். அடி பாவி, அப்போ போய் நல்லா வெளுத்து கட்டிட்டு தான் வந்திருக்க. அப்படிலாம் இல்லை, கொஞ்சமாக தான் சாப்பிட்டேன். அதுவும் நீ விஷ் பண்ணலங்கிற ஃபீலிங்கில் கொஞ்சமாக தான் சாப்பிட்டேன் தெரியுமா. பார்த்தாலே தெரியுது. சரி, கேக்கு மெல்ட் ஆகுதுடி சொல்லும். கேக் வெட்டலாமா? ம். ஆனா இப்படி மூக்கெல்லாம் உறிஞ்சுக்கிட்டு வந்த அவ்வளவுதான். ஒழுங்கா அழுகையெல்லாம் நிறுத்துப்பா, அப்பதான் கேக் வெட்ட முடியும். ம். உன்னை எதிர்பார்த்துதான் என் இதயம் வாழ்ந்ததோ, தன்னை அறியாமலே உன்னை அது சேர்ந்ததோ, இல்லை இனி ஏதும் என்று வாடி நின்ற போதிலே. ரொம்ப தேங்க்யூ விக்ரம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. நீ ஹாப்பி தானே? ரொம்ப 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 ஹாப்பி. சரி இரு, இதை எடுத்து ஓரமா வச்சுட்டு வரேன். விக்ரம், ஏய். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ லபலபன்னு கத்திட்டு இருந்தாங்களே. அது நான் இல்லை. ஆஹா, அப்படியா? அப்படிதான். மேடம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உனக்கு என்ன அவ்வளவு பிடிக்குமா? நான் உனக்கு விஷ் பண்ணாம இருந்தது உனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு? தெரியலடா, இதுக்கு முன்னாடிலாம் நான் கோவத்தில் தான் இருந்தேன். ஆனால் இப்போ உன் மேலே இருக்கிற கோவம் என்னவா மாறிச்சுன்னு தெரியல. ஆனால் நீ விஷ் பண்ணாததும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு தெரியுமா. புலம்பிக்கிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ இல்லை, இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா எனக்கு இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துருக்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா. பார்த்தாலே தெரியுது. சரி இரு வரேன். எங்கே போகிறேன்? ஏய், இந்த அளவுக்கு ரூமை டெக்கரேட் பண்ணி உனக்கு இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்து கேக் வெட்டி விஷ் பண்ணி கிஃப்ட் கொடுக்கலனா நல்லா இருக்குமா? கிஃப்டா? ஆமா, gift தான். பர்த்டேக்கு gift தர மாட்டாங்களா? தருவாங்க தான், ஆனா எனக்கு இதுவே ரொம்ப பெரிய gift தான். அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் என்ன? ஆஹா, சரி பரவாயில்ல. இன்னொரு கிஃப்டையும் சேர்த்து வாங்கிக்கோ. அது நான் காலையில வாங்கிக்கிறேன், என்னாலலாம் நகர முடியாது. இப்படியே இரு. பாரா. அது பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். அவன் கண்ணா ரெண்டும் கடிகாரம், என் காலம் அதுல தொடுமாறும். பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு நேரம் பூரா பறிபோகும். அவன் கோவம் கூட அழகாகும், தலை கோதும் ஸ்டைல் இல்லாத மோதும். இதயம் முழுதும் அவன் தான் இருக்கான், என்னத்த செய்ய நானும். கண்ணா பின்னா காதல் இருக்கு உள்ளம் ஃபுல்லாவே, அது உனக்கு மட்டும் தர வேண்டாம் என தள்ள சொல். சரிடி, ரொம்ப நேரம் ஆகுது. தூங்க போலாமா? தூங்க போகணுமா? அப்புறம் தூங்க வேண்டாமா? தூங்கணும் தான், ஆனா இப்படி இருக்க பிடிச்சிருக்கே. அப்படியா? சரி விடு, தினமும் இப்படி தானே இருக்க என் கூட. அப்புறம் என்ன, இன்னைக்கும் அப்படியே இரு. என்ன நான் எங்க? நீ என்ன சொல்ற? வளராதடி. நீ ஒரு மாசமா என் கூட தான் தூங்கிட்டு இருக்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு எப்பயே தெரியும். அது மட்டும் இல்ல, நீ என்ன காரணத்துக்காக நான் தூங்குனதுக்கு அப்புறம் என் பக்கத்துல வந்து படுத்து தூங்குறேன்னு கூட எனக்கு தெரியும். போதும் போதும். ஆமா, உனக்கு எப்ப தெரியும்? தெரியும், ஆனா கரெக்டா எப்பன்னுலாம் எனக்கு தெரியாது. அன்னைக்கு நல்ல தூக்கம், ஆனா திடீர்னு எனக்கு முழிப்பு வந்துருச்சு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருச்சு பார்த்தா நீ என் நெஞ்சில சாஞ்சு படுத்துட்டு இருக்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இவன் நம்மள பார்த்தாலே எரிஞ்சு விழுவா, இவன் என்ன நம்ம பக்கத்துல வந்து அதுவும் நம்மள இறுக்கமா கட்டி அணைச்சு நெஞ்சில சாஞ்சு தூங்கிட்டு இருக்காளேன்னு ஒரு மாதிரி குழப்பத்துல தான் உன்னை பார்த்தேன். சரி இதுக்கு என்ன காரணம் இருக்குன்ட்டு தான் மறுநாள் தூங்குற மாதிரி நடிச்சேன். ஆமா, நான் தூங்குற மாதிரி நடிச்சேன். நீ ரொம்ப நேரம் உட்காந்துருந்த. அதுக்கப்புறம் தெருவுல நாய் குளிக்கிற சவுண்டு, இருட்டுல வர சவுண்ட் எல்லாம் கேட்டு மேடம் ரொம்ப பயந்து போய் ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சி படுத்துக்கிட்டேன். அப்பதான் தெரிஞ்சிச்சு நைட்ல உனக்கு பயம்னு. அதுவும் சவுண்டு கேட்டா உனக்கு பயம் தெரியும், ஆனா இந்த அளவுக்கு அடி. அது என்னன்னு தெரியல, அன்னைக்கு ஒரு நாள் திடீர்னு ரொம்ப சவுண்டா கேட்டுச்சா,
எனக்கு தூங்கவே பயமா இருந்துச்சு. அதான் உன் பக்கத்துல வந்து படுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சும்மா சும்மா சவுண்டு கேட்டுட்டே இருக்குமா, அதான் பயத்துல தூக்கமே வராது. அதான் நீ தூங்குனதுக்கு அப்புறம் உன் பக்கத்துல வந்து படுத்துப்பேன். ஆனா காலையில நீ எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே நான் எழுந்திருச்சிருவனே. ஆனாலும் நீ பாரு எப்படி பார்த்த. நான் இன்ன வரைக்கும் உனக்கு தெரியாதுன்னு தான் நினைச்சேன். ஆரம்பத்துல தெரியலதான், அதுக்கப்புறம் அதான் சொன்னனே, சடனா நைட்டு முழிப்பு வந்துருச்சு. அப்பதான் உன்னை பார்த்தேன். காட்டான் அப்பவே சொல்லாம ஏன்டா அப்படியே விட்டுட்ட? அப்பவே சொல்லியிருப்பேன்டி. ஆனா சொன்னா திரும்பவும் என் கூட அந்த மாதிரி தூங்குவே என்ன, அதான் சொல்லல. இதுக்கப்புறம் நான் தூங்குனதுக்கு அப்புறம்லாம் வெயிட் பண்ணி என் பக்கத்துல வந்து படுக்கணும்னு அவசியம் இல்லை. நீ தாராளமா நான் முடித்திருந்தாலும் என் பக்கத்துல வந்து படுத்துக்கலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ தூங்கலாமா? அடி, இனிமே திருட்டுத்தனமாலாம் என் மேல வந்து படுத்து தூங்க மாட்டேல்ல? அப்போ இனிமே நம்ம கீழே படுக்க தேவையில்ல, பெட்லயே படுத்துக்கலாம். பெட்டு வேணாம், நம்ம எப்பயுமே கீழேயே படுத்துக்கலாம், அதுதான் நல்லா இருக்கு. அடிப்பாவி. சரிதான், கீழவே படுத்துக்கலாம். சின்ன பூத்திரியில் ஒளி சிந்தும் ராத்திரியில் இந்த மெத்தை மேலிளம் தத்தை போர் புது வித்தை காட்டிடவா. ஒரு ஜன்னல் அங்கிருக்கு, திங்கள் எட்டி பார்ப்பதற்கு. அதை மூடாமல் தாழ் போடாமல் என்னை தொட்டு தேடுவதா? மாமன்காரன் தானே பாலை போட்ட நானே மோகம் தீரவே மெதுவாய் மெதுவாய் தொடலா. மழை உன்னை நான்